அன்பு நண்பர்களே வணக்கம். பலசாலி கிட்ட ஒரு சாதாரண ஆளு மோத முடியுமா? இப்படி வச்சுப்போமே, ஒரு பெரிய அதிகார வர்க்கம் இருக்கு, ஒரு சாமானியமான ஆளு, ஒரு சாதாரண ஆளு, ஒரு குடியானவன் அந்த அதிகாரத்தை எதிர்த்து போராட முடியுமா? இந்த கேள்வி எப்பவுமே வைக்கக்கூடிய கேள்விதான். இதற்கு விடையாக பாவலர் ஏறு பெருஞ்சித்தனார் எழுதின ஒரு சின்ன கதை, எறும்பு கதை. இதை பற்றி படித்தேன். எறும்பு கடவுள்கிட்ட போய் கேட்குது, நான் சாதாரணமாக நடந்து போகிறேன், இந்த மனுஷங்க என்னை விரல் வச்சு ஒரே ஒரு அழுத்தில், ஒரே ஒரு நசுக்கில் என்னை சாகடிச்சிடுறாங்க. நான் அவர்களை திருப்பி போராட முடியல, என் மேலே தவறு இல்லைன்னு கூட சொல்ல முடியல, என் மேலே தப்பே இருந்தாலும் அதை எதிர்த்து அவர்களிடத்துல போராடவே முடியல. ஏனென்றால் அவர்கள் பலசாலி, நான் ஒரு சின்னஞ்சிறிய ஜீவன், என்னையே இவ்வளோ சின்னதாக படைச்சிங்க என்று கடவுள்கிட்ட இந்த எறும்பு கேட்கு. கடவுள் சொல்கிறாரு, உன்னுடைய டிசைன் படி இது சின்ன உயிர் தான், அதனால தான் அப்படி படைச்சேன். ஆனால் ஒரு விஷயத்த மறந்துடாத, உனக்கு நான் கொடுத்துருக்கல, அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ற என்று கேட்கிறார். சாமி, இந்த கொடுக்க வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? இந்த கொடுக்குனால கடிச்சா மனுஷன் செத்து போயிடுவா போறான், இல்ல அவனுக்கு ஏதாவது ஆக போதா? எதுவும் இல்லையே, அப்புறம் எதுக்கு இந்த கொடுக்கு? வேஸ்ட் தானே என்று கேட்கிறார். அப்படி கிடையாதுப்பா, எப்படியோ உன்னை சாகடிக்க போறாங்க, எப்படியோ உன்னை நசுக்க போறாங்க. ஒரு பெரிய உயிர் சின்ன உயிரை நசுக்குதுன்றது நடக்கதான் செய்யுது. ஆனால் உன்னுடைய எதிர்ப்பை நீ பதிவு செஞ்சியா? என்ன தெரியுமா செய், இனிமேல் உன்னை அவன் என்ன பண்றானோ தெரியாது, நீ சாகும்போது உன் கொடுக்குனால ஒரு கடி நறுக்குன்னு கடிச்சிட்டு செத்து போயிரு. நீ பதிவு பண்ணு, உன்னுடைய எதிர்ப்பை நீ காட்டு. நான் எதுவும் தப்பு செய்யல, என்னை ஏண்டா நசுக்குனன் என்று நீ உன்னுடைய அதிகார குரலை உன் கொடுக்கின் மூலமாக எழுப்பு. அப்போதான் உனக்கு தெரியும். அது மாதிரி நாம் எல்லாமே, இது ஒரு நல்ல அற்புதமான ஒரு கதை. நாம் எல்லாமே நிறைய நேரத்துல நம்முடைய எதிர்ப்பு குரலை எழுப்புறது கிடையாது, நம்ம எழுப்பி என்ன ஆக போகுது அப்படின்னு நம்ம நினைச்சிடறோம். ஆனால் உங்களுடைய குரல் எதுவாக இருந்தாலும், அது மெதுவான ஒரு குரலாக இருந்தாலும், அதை பதிவு செய்யுங்க. இது எனக்கு விருப்பம் இல்லை, நீ சொல்வது எனக்கு உடன்பாடு இல்லை, இது தவறானது என்ற ஒரு பதிவு செஞ்சுட்டு அது என்ன ஆகுதோ ஆகட்டும், நாம் நசுக்கப்பட போகிறோம்ன்றதெல்லாம் உண்மையா கூட இருக்கட்டும், ஆனால் நீங்கள் இந்த எதிர்ப்பை பதிவு செய்யுங்கள் என்று சொல்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு கதை, சிறிய கதை. பாவலர் ஏறு பெருஞ்சித்தனார் சொன்ன கதை. வாசியுங்கள் நண்பர்களே, அற்புதமான இது போன்ற விளக்கங்களை நாம் பெறலாம். நன்றி.